Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கொஷின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், fill in the blanks. If அருள்மொழி saves ₹12 per day, then she saves dash rupees in 30 days. கொஷின் என்னன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அருள்மொழி ஒரு நாளைக்கு 12 rupees, அதாவது 12 ரூபாய் பெர் டே அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 12 ரூபா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. சேவ் மீன்ஸ் சேமித்து வைக்கிறாங்க. அப்போ 30 டேஸ்க்கு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கிற கான்செப்ட் என்னென்னா பேசிக் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 12 ரூபாய் அவங்க சேமிக்கிறாங்கன்னா 30 டேஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சொல்யூஷன் எழுதும்போது என்ன பண்ணணும்னா சேவிங் ஃபார் 1 டே, ஆல்ரெடி இது கொஷின்லேயே கொடுத்துருக்கிறது ₹12, இந்த சிம்பிளுக்கு பேர் ருபீ சிம்பிள். அடுத்து சேவிங் ஃபார் 30 டேஸ், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 12 × 30 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 12 × 30. இப்போ இது இங்கே உட்காந்து நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த 0 அப்படியே இருக்கட்டும், வச்சுக்கோங்க. 12 × 3, இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 12th டேபிள் சொல்லுங்கள். 12 3s are 36. 36ஓட ஒரு 0 ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 360. இங்கே முன்னாடி ருபீ சிம்பிள் போட்டுடணும். டோட்டல் அமௌண்ட் ஒரு நாளைக்கு 12 rupees சேவிங்ஸ் பண்ணால் 30 டேஸ்க்கு எவ்வளோ அவங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்க? அருள்மொழி ₹360, 360 ரூபாய் அவங்க சேமிப்பாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். If a person A earns ₹1,800 in 12 days, then he earns dash rupees in a day அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. earns அப்படின்னா சம்பாதிக்கிறது, ஓகேவா? அவங்க 12 டேஸ்க்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 1800 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு இன்னிய டே, டேனா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்னது நமக்கே தெரியும் இல்லையா? 12 நாளுடைய சம்பளம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கும் போது நம்ம இங்கே டிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இங்கே சொல்யூஷன் போட்டு ஏர்னிங் ஃபார் 12 டேஸு ₹1,800. அப்போ ஏர்னிங் ஃபார் 1 டே என்னது? இந்த 1,800 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 டேவுக்கு எவ்வளோ சேலரின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 1,800 டிவைடட் பை 12. இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ பேசிக் நம்ம டிவிஷன்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிறத இந்த 18 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த 18 எடுத்துக்கிறோம், இந்த 12 எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பரும் காமனாக எந்த டேபிளில் நம்ம அடிக்கலான்னு பார்க்கலாம். அப்போ 6th டேபிளில் நம்ம இதை கிராஸ் பண்ணலாம், ஓகேங்களா? 6th டேபிளில் பண்ணும்போது 12 2 6 are 12. அப்போ இங்கே 2 போடணும். இங்கே 3 6 are 18. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 3 பக்கத்தில் 2 0 இருக்குது, அதை போட்டுக்கணும். 300 டிவைடட் பை 2. இப்போ அகைன் என்ன பண்ணலாம், நம்ம இந்த 300 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 3ல் 1 டைம் இருக்குமா, பேலன்ஸ் 1 இருக்கா, இங்கே 10ன்னு வரும். 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்குது. அந்த 1 இந்த 0க்கு முடியும் நம்ம போட்டுக்கலாம். 10ன்னு இருக்கும். அப்போ 10ல் 2 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். இந்த 0வை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். 150. 300 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ₹150. அப்போ ஒரு நாளுடைய சம்பாத்தியம் எவ்வளோன்னா ஏங்கிற பர்சன்ட் ஒரு நாள் சம்பாத்தியம் ரூபாய் 150, 150 ரூபாய். தேர்ட் கொஷின் கொஷினை பார்த்தாலே தெரியுது. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன ரூல் யூஸ் பண்ணணும்? கரெக்ட், பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். பிட்மாஸ் ஆர் போர்ட்மாஸ் ரெண்டுமே ஒன்று தான். 45 டிவைடட் இன்சைட் த ப்ராக்கெட் 7 + 8 -2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே சம் இங்கே சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆன்சர் எடுத்து நம்ம ரைட் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் பர் பிட்மாஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இந்த 45-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 7 + 8 என்ன ஒரு ஆன்சர்? 15 -2, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் டிவிஷன் பண்ணணும். அப்போ 45 டிவைடட் பை 15. 15 டேபிள் தெரிஞ்சாலே தெரியும். 3 15s are 45 வரும்.
அப்போ 45 15ஆல் டிவைட் பண்ணும்போது 3 வரும் ஆன்சர். இந்த -2 அப்படியே வரும். 3 - 1 என்ன ஆன்சரு? 1. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் 360, செகண்ட் கொஷின் 150, தேர்ட் கொஷினுக்கு 1. 1 இஸ் த ஆன்சர். செகண்ட் கொஷின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே வந்து 3 பிட்மாஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் நம்ம சம் வந்து சால்வ் பண்ணி பார்த்து தான் ட்ரூ ஃபால்ஸ் இதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 3 + 9 × 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இஸ் ஈக்குவல் டு 96. அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணால் 96 வருதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அப்போ 3 + 9 8s ஆர் என்ன வரும்? 9th டேபிள் சொல்லுங்கள். 72 வரும். ஓகேவா? இப்போ 72 + 3 என்ன வரணும் ஆன்சர்? 75 வரணும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர்? 96 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். செகண்ட் கொஷின் பாருங்கள். 7 × 20 - 4 = 136. சேம் இதுலேயும் என்னது? ஃபஸ்ட்டு 7 × 20 தான் பண்ணணும். 7 × 20 என்ன வரும்? இங்கே 7ஓட 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 7 2s are 14. இந்த 0வை அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்படி தான் வந்து சிம்பிளாக நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நம்ம உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? 20 × 0 போட்டு மட்டும் 0வை 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணால் டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி 0 லாஸ்ட்டில் ஒன்ஸ் பிளேஸில் வர நம்பர் எதுவாக இருந்தாலும் அதை லாஸ்ட்டில் 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 7 2s are 14, ஒரு 0வை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 7 × 20 ஆன்சர் 140 தான் வரும். -4 = 140லேருந்து -4 பண்ணும்போது 136 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கேயும் 136 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட், ட்ரூ. தேர்ட் கொஷின் பாருங்கள். 40 + 56 - 6 டிவைடட் பை 2 = 45. இது வந்து கரெக்டாக செக் பண்ணணும். அப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே 56 - 6 ஆன்சர் 50 டிவைடட் பை 2 = இங்கே நம்ம அது போடக்கூடாது. = இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 40 அப்படியே தான் இருக்கணும். ப்ளஸ் 50யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 25. இப்போ 40 + 25 65 வரணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 65 வரதுக்கு பதில் 45 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ஃபால்ஸ். செகண்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்னன்னு ரீட் பண்ணுங்கள். The number of people who visited the public library for the past 5 months were 1200, அடுத்து 2000, 2450, 3060 and 3200 respectively. How many people visited the library in the past 5 months? இந்த கொஸ்டின் வந்து பார்க்க பெருசாக இருக்கும். இது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணவே போகணும். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வி கான் டூ சம்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பப்ளிக் லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் கடந்த 5 மாதங்களாக மக்கள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் எவ்வளோன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் மாதம் வந்து 1200 பேர் வந்திருக்காங்க. 2வது மாதம் வந்து 2000 பேர் வந்திருக்காங்க. 3வது மாதம் வந்து 2450 பேர் வந்திருக்காங்க. 4வது மாதம் வந்து 3060 பேர். 5வது மாதம் வந்து 3200 பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த 5 மாதமும் வந்திருக்காங்க. அவங்க கடைசியில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஹவு மெனி பீப்புள் விசிட்டட் த லைப்ரரி இன் த பாஸ்ட் 5 months. ஹவு மெனி அப்படின்னாலே எத்தனை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே சிம்பிளாக என்ன பண்ணணும்? இந்த கொடுத்துருக்க 5 மாதத்துக்கு விசிட் பண்ண பீப்புள் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா வி கெட் த ஆன்சர். பண்ணலாமா? சொல்யூஷன். இப்போ நீங்கள் வந்து இங்கே எழுதணும். சும்மா மொட்டையாக இந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டு வெறுமனே ஆட் பண்ணாமல் நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதினா அந்த சம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சிம்பிளாக எழுதிக்கோங்க. ஆனால் எழுதணுன்னா எப்படி எழுதணுன்னா, பீப்புள் ஹூ விசிட்டட் த பப்ளிக் லைப்ரரி
ஃபஸ்ட்டு மந்த் அப்படின்னு எழுதணும். உனக்கு அவ்வளோ இதாக எழுத தெரியலனா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு மட்டும் போடுங்க. லாஸ்ட்டாக நம்ம டீட்டெயிலாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ பீப்புள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க கவனிங்க. 1200. அதே மாதிரி செகண்ட் மந்த் எவ்வளோ பீப்புள் விசிட் பண்ணியிருக்காங்க 2000 பீப்புள். தேர்ட் மந்த் எவ்வளோ 2450. இந்த டிஜிட்லாம் கரெக்டாக அதுக்கு நேராக நம்ம ஆட் பண்ணணும், ரைட் பண்ணணும். அப்போ தான் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஃபோர் டிஜிட் நம்பர் தான் இது எல்லாமே. ஸோ அந்தந்த நம்பருக்கு நேரம் அலைன்மெண்ட் மாறாமல் நம்ம கரெக்டாக வந்து ரைட் பண்ணணும். அப்போ தான் கடைசியில் ஆட் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் ஆட் பண்ணுவோம். ஃபோர்த் மந்த் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க 3060. ஃபிஃப்த் மந்த் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஃபைனல் 3200. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணணும், ஆட் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் பண்ணலாமா? 000 ஃபஸ்ட்டு டிஜிட் எல்லாமே 0 இருக்குது. ஸோ நல்லா 0 போட்டால். இப்போ செகண்ட் டிஜிட் பார்க்குறீங்க, இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 5 6 ஆட் பண்ணும்போது 11. பேலன்ஸ் 1 நெக்ஸ்ட் டிஜிட்டில் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 + 1 3, 3 + 4 7, 7 + 2 9. நெக்ஸ்ட்டு இந்த எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணும். 1 + 2 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 3 11. அப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன எடுத்து எழுதுன்னா, therefore people, இந்த இதை எடுத்து எழுதணும். people visited library in the past 5 monthsன்னு எழுதணும். people visited the library in the past 5 months is equal to என்ன வரணும் 11,910. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சேரன் had a bank savings of rupees 7,50,250. He withdrew rupees 5,34,500 for educational purpose. Find the balance amount in his account. இதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஷேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அவருடைய பேங்க் சேவிங் எவ்வளோன்னா 7,50,250 அவருடைய பேங்க் சேவிங்ஸ் வச்சிருக்கிறாரு. அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரிவ் பண்ணார்னா, அதாவது வித்ட்ராவுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வித்ட்ரிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடாத. வித்ட்ரான்னு நம்ம சொல்கிறோம். வித்ட்ரான்னா பணம் வந்து எடுக்கிறது, நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறது. டெபாசிட்னா அக்கௌண்ட்டில் போடுறது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வித்ட்ரா தான் பண்ணியிருக்காரு. அப்போ ஹி வித்ட்ரிவ் த அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கிறாருன்னா 5,34,500 பண்ணியிருக்கிறார். எதுக்காகனா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காரு. அப்போ பேலன்ஸ் இந்த அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் அமௌண்ட் அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கே புரியுதா? இந்த அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து இதை எடுத்துட்டார். அப்போ மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே சொல்யூஷனில் பேங்க் சேவிங்ஸ் இந்த அமௌண்ட் எடுத்து எழுதணும். இந்த அமௌண்ட் என்னது ருபீஸ் சிம்பிள் போட்டு தான் போடணும். வெறுமனே நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது. rupees 7,50,250. அடுத்த அமௌண்ட் வித்ட்ரான் எவ்வளோ, எடுக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளோ, வித்ட்ரா பண்ண அமௌண்ட் எவ்வளோ, இந்த அமௌண்ட்டு. ஓகேவா? 5,34,000. இது வந்து ருபீஸ் சிம்பிள், கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. 34,500. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த நம்பர் ஒரு டைம் எடுத்து எழுதலாம். 7,50,250 மைனஸ் என்ன பண்ணும் 5,34,500. இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். இப்போ 0 மைனஸ் பண்ணால் 0, 5 மைனஸ் 0 5. 2ல் 5 வந்து என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இங்கே நெக்ஸ்ட் டிஜிட்லேருந்து அதோடைய பிஃபோர் டிஜிட்லேருந்து ஒன்று பாரோ பண்ணலாம். பட் இங்கேயும் 0 இருக்குது, அதனால் அதுக்கு பிஃபோர் டிஜிட் போகலாம். 5 இருக்குது, 5லேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணும்போது இந்த 0 பிகம் என்னவாயிடும் 10 ஆகிடும். இங்கே 5ன்றது கம்மி ஆகிடும், ஏன்னா இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணியாச்சு இல்லையா, அதனால் இங்கே 4 தான் வரும். இப்போ இந்த 10லேருந்து இங்கே பாரோ பண்ணுறோம். இந்த 2 பிகம்ஸ் 12, 10 பிகம்ஸ் 9.
இது கரெக்டாக நம்ம பண்ணணும். இப்போ 12லேருந்து 5 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 7. அடுத்து இங்கே 9 இருக்குது, 9 - 4 5. அடுத்து 4 இருக்குது, 4 - 3 1, 7 - 5 2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2,15,750. இவ்வளோ அமௌண்ட்டு தான் அவருடைய பேலன்ஸ் அமௌண்ட். அப்போ தேர்ஃபோர் என்ன பண்ணும், பேலன்ஸ் அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் அமௌண்ட் இன் ஹிஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, ரூபீஸ் 2,15,750. இது இவ்வளோ அமௌண்ட்டு தான் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த 4 சம்மும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸி மேக்ஸ் லெசனுக்கு கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.